நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பது வந்து வேதாத்திரியத்தை நாம் எவ்வாறு பிறர்க்கு உணர்த்தும் விதமாக நடந்து கொள்கிறோம் என்பதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் சில நாட்களாக. அம்மா கோதை அம்மா இருக்காங்கன்னா அம்மாவை பேச சொல்லாமங்கய்யா. வாழ்க வளமுடன். மேலும் ஒரு சிறப்பு வாழ்த்து. நமது மன்றத்திலே சமீப காலமாக குறிப்பிடத்தகுந்த அளவிலே தமது நேரத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர் அம்மா பூர்ணிமா அம்மாவுடைய குழந்தைக்கு இன்று பிறந்த நாள். அம்மா குழந்தையோட பேர் சொல்லுங்கம்மா. எல்லோரும் துரிய நிதானத்திலே வாழ்த்துவோம். பூர்ணிமா அம்மா. தயனிதா. என்னங்கம்மா? தயனிதா. தயனிதா. ஆமாங்கய்யா. தவச்செல்வி தயனிதா அருட்பேராற்றலின் கருணையினால் நீளாயுள், உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கோதையம்மா இருக்கிறாங்க. கோதையம்மா குழந்தையை ஒரு முறை வாழ்த்தி நீங்க உங்களுடைய சிந்தனையை, இன்றைய கேள்விக்கு உங்கள் கருத்துக்களை, தங்களின் மேலான கருத்துக்களை வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. நல்லதொரு அருமையான நித்யானந்த தவம் வழி நடத்திய கோகுல்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து அருமையான வேதாத்திரியத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஐயா நல்ல அருமையாக சொன்னாங்க. அருள்மொழி ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அந்த நிறைவான மனதோடு குழந்தை தயனிதாவை வாழ்த்துவோம். செல்வி தயனிதா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அவர்தம் இனிய எதிர்காலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இந்த பிறந்த நாளில் எல்லா வளமும் பெற்று வாழ இறையொருளும் குரு அருளும் அனைத்து அன்புள்ளங்களின் ஆசையும் அவருக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். அம்மா, இன்னையுடைய உங்களோட கேள்வியை நான் எந்த அளவு புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, நாம எப்படி வேதாத்திரியத்தை நம்முடைய செயல்பாடுகளில் வெளிக்காட்டிக் கொள்கிறோம் அப்படி எடுத்துக்கலாங்களா? நாம வேதாத்திரியத்தை உள்வாங்கி இருக்கிறோம், அது எந்த வகையில் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது கேள்வின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களாம்மா? கேள்வி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி, இப்போ உப்பு வச்சிருக்கோங்க, தண்ணியில அதை கரைக்கிறோம். அங்கே அந்த உப்பு தன்னை காண்பித்து கொள்ளுமா அப்படின்னா, எப்ப காண்பிச்சு கொள்ளுங்க? அது அப்படியே பார்க்கும்போது தெரியாது அதற்குள்ளே உப்பு கரைந்திருக்குன்னு. அதை உணரக்கூடிய உணர்வு அந்த இந்திரியம் பெற்றிருக்கக்கூடிய மனிதன் அதை வாயில ஊத்தி பார்க்கணும், அதை நாக்கில படணும். அப்போதான் தெரியும் அந்த உப்பு அவருக்குள்ளே கரைந்திருக்கு, அந்த நீருக்குள்ளே உப்பு கரைஞ்சிருக்குன்னுட்டு. இல்லைங்களா? பார்க்கறத வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ இங்க வேதாத்திரியம் நமக்குள்ளே கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லா கணமும் வெளிப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு பாடம் எடுப்பாங்க. இப்போ முதல் 1 மணி நேரம் கணித பாடம்னா அடுத்த 1 மணி நேரம் அந்த கணிதத்தை யோசிக்க மாட்டோம், வரலாறு பாடத்துக்கு போயிடுவோம். ஆனால் இங்கே வேதாத்திரியம் என்பது தனியாக வாழ்க்கையில ஏதோ ஒரு வேளையில் ஏதோ ஒரு இடத்தில் மட்டும் பின்பற்ற வேண்டிய பாடம் அல்ல.
அது எப்படி தண்ணிக்குள்ள தனக்கே தெரியாத மாதிரி உப்பு கரைஞ்சு போயிடுறதோ அந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வேதாத்திரியத்தை வெளிக்காட்டணும். அதனாலதான் வள்ளலார் ஒரு வேண்டுதல் கேட்டார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னுட்டு. இங்கே வேதாத்திரியம் போதனையாக இருக்குமே, ஆனால் இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது. இங்கே இது சாதனை மார்க்கம். இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கென்று ஒரு ஐகான் இல்ல, அதற்கென்று ஒரு கேரண்டி சொல்லணும். ஒருத்தர் ஒப்பு கொடுத்து நான் இதை வாங்கியிருக்கேன், இது சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு வாங்குவோம் இல்லைங்களா? அதே போல வேதாத்திரியம் சிறந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் தான். அவங்கதான் ஐகான், அவங்கதான் அடையாளம். அப்ப அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மறந்தும் பிறன் அந்த ஒருத்தருக்கு நாவில வரக்கூடிய வார்த்தையில கூட தவறு வராத மாதிரி இருக்கணும். அப்ப அந்த விழிப்புணர்வு எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள் மனவள கலைஞர்களாக இருக்கணும். எந்த கணமும் அததான் சுவாமிஜி ஒரு பாடல்கள்ல சொல்லுவாங்க, போட்ட விடந்தனில் பொருளை தேடி காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டிலுள்ள அனுபோக பொருட்கள் மீது நாடி நிற்கும் மனதை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் தின்று காலத்தை கழிப்பதனால் பயன்தான் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எங்க பிரச்சனையோ அங்கதான் சாமியத்தை போட்டு கணக்க சரி பண்ணணும். இப்ப வேதாத்திரியம் என்பது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை ஒவ்வொரு கணரும் அந்த அளவுகோலை கொண்டே வாழ்க்கையை நடத்தினோமே ஆனால் அதுதான் அந்த அளவுக்கு வேதாத்திரியத்தை நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை மட்டும் வேதாத்திரியம் அல்ல. அந்த வாழ்க, இப்ப அந்த தயாநிதா குழந்தை, அந்த குழந்தை யாரு, அவங்க முகம் தெரியாது, அவங்களுக்கு யாரு தெரியும் எதுவுமே தெரியாது. ஆனால் அடுத்த கணம் அத்தனை பேரும் மன நிறைவோடு அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும் இல்லைங்களா? இதுதான் வேதாத்திரியத்திற்கான ஒரு விடை. இது எந்த கணமும் இருக்கணும், இயல்பாக இருக்கணும். அந்த தேளை தூக்கி தண்ணியில போட்ட முனிவர் கிட்ட கேட்டாங்க இல்லைங்களா, அது கொட்டுது உங்களை, ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப அதை காப்பாத்துறீங்களேன்னு கேட்ட போது அவர் சொன்னது, கொட்டுவது அதனுடைய இயல்பு, காப்பாற்றுவது என்னுடைய இயல்புன்னு சொன்னார். அது முற்றும் துறைந்த ஞானி. ஆனா அதற்கான வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். மகரிஷி ஒரு பாடல்ல நாம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம். ஒருத்தர் யாரையோ ஒருத்தரை உடம்புல முள்ள வச்சு குத்திட்டா அவங்க முனிவரா இருந்தாலும் அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும். எள்ளளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்பாலை சாபமாகும். அவர் மிகச்சிறந்த ஞானிதான், ஆனால் அந்த குத்து பட்ட உடனே அவருக்கு வலிக்கிறது இல்லையா, அந்த வலி யாருக்கு குத்தினவங்களுக்கு சாபமாக வருமா. உள்வுணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் ஒருத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். யாரு உள் உணர்ந்தோர்னா, உள்ளே கடவுள் இருக்கிறார் ஐயப்படாது அகத்தது உணர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, அந்த வலி வருவதற்கு முன்னாடியே இதை எனக்கு கொடுத்தவங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து விடுவார்களாம். உள் உணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் ஒருத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். கடைசிதான் நமக்கான வார்த்தை கொடுக்கிறார் மகரிஷி, கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால். என்ன வரி சொல்றாங்க பாருங்க, மெய் மனவளக்கலைக்கான முதல் கொடுக்கப்பட்ட பேர் மெய் விளக்க குழு. கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால். அப்ப வேதாத்திரியம் நமக்குள்ளே இருப்பது அதற்கான அடையாளம் என்றால் எந்த கணமும் யாரையும் நோகடிக்காமல், நோகக்கூடிய வார்த்தைகளுக்கு கூட உள்ளே வராமல், அவரவர்களுக்குடைய செயல்களுக்கான ஒரு நியாயமான காரணம் பின்னாடி இருந்தே தீரும். அந்த நியாயமான காரணத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை என்பதற்காக நம்முடைய விளைவுகளையும் கணிப்பையும் வச்சு அவங்க மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுப்போம் இல்லைங்களா. அதை மாற்றிக்கொண்டு எந்த மனிதருக்கும் அவருடைய செயலுக்கான நியாயம் உண்டு, அது எனக்கு புரிய வைங்க இறைவா, எனக்கு புரிவதற்கு குருவின் தன்மை வேண்டும் என்று அனைவருக்கும் அன்பில் நிறைந்து அன்பால் நிறைந்து வாழ கற்றுக்கொண்டோமேயானால் அதுதான் வேதாத்திரியம் நாம மாறுவதற்கான மாறியதற்கான
அடையாளம் என்பது என்னுடைய புரிதல். அந்த படியில தான் நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயாவுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக வாழ்க சிறப்பான வளமுடன். கேள்வி முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, புதிய அன்பர்களுக்கு வேதாத்திரியத்தை அறிமுகப்படுத்துவது எப்படி, இது பரிணமித்து நாம் வேதாத்திரியராக வாழ்வது எப்படி அப்படின்னு. அருமை மன்னிக்கவும். அருமை, எல்லாம் சிறப்புங்கம்மா, ரொம்ப அருமை. இது எல்லாமே இறைவன் எந்த வழியில் நம்மை நடத்த வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். உங்களை மாதிரியான அருளாளர்களின் மூலமாக வழிகாட்டுதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பு. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அறிவிப்புகள் நீங்க சொல்றீங்களாங்க ஐயா? வாழ்க வளமுடன். பிரம்மஞான பயிற்சி வகுப்பு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி, அந்த வார இறுதி 3வது வாரம் என்று கருதுகிறோம். அதிலிருந்து துவங்கி நடைபெறும் 3 வாரங்கள். அருள்நிதியர் பயிற்சி அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி, அந்த வார இறுதியிலிருந்து துவங்கி நடைபெறும். வாழ்க வளமுடன். இந்த வாரம் சனிக்கிழமை என்று நாளை மறுநாள் சிறப்பு தவம், சிறப்பு நற்சிந்தனை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடல்கள் 3 பாடிட்டு முடிச்சுக்கலாமாங்க ஐயா? 3 பாடுறதுக்கு நேரம் உகந்து வருமா? பாருங்க, 56. 4 நிமிஷம் இருக்கு. 2 பாடல் சொல்லுங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடலும் உலக நல வாழ்த்துமாங்க ஐயா? இல்ல பிரம்ம ஞான கவிங்க, எது பாடலாங்க ஐயா? வேதாத்திரிய பாடலும் உலக நல வாழ்த்தும். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட பாகியலட்சுமி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்து அமர்கிறோம். பாகியலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அனிதா கருப்புசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வாய்ப்பு இருக்காங்கம்மா? அம்மா நான் பாடினது இல்லைங்க, வேற யாராச்சும் பாடினா நல்லா இருக்குங்கம்மா, மன்னிக்கணும். வாழ்க வளமுடன் அம்மா, வாங்க. நான் பாடிடுறேன். சாரி ஃபார் தி டிலே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் புதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. Senior Professor Kohoday Amma explained that how Vedatriyam can be better understood and how Arulindias can reflect upon it. So it had three different dimensions. But the thought I would like to share, I've been thinking about this thing for a little bit now. We will be emanating, whether consciously or unconsciously, now without even having to be deliberate about, okay, I'm practicing Vedatriyam. Everybody are trying to seek attention. We do not do that deliberately, but others, if you are doing it intensely, others will be able to feel the difference, which is a definitive thing. But some circumstances do require us to understand the context and perhaps voluntarily force us to share a few things, could be better put as in the twofold model principle that I in my lifetime will not cause pain to others. When others suffer, we will try to help them to relieve of their pain. So on this context, we might have to share what Vedatriyam and how Vedatriyam could help. In this context, I would like to invoke the Tirukkural, உணர்வது உடையார் முன் சொல்லல் வளருதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. That is, it is ultimately
the conscious receptivity. It is ultimately our duty to understand that it is when we understand that there is pain or there is some kind of a help needed in a context. And we should also, it is our duty to understand whether they are of that kind that they can receive. They are receptive enough to understand it. In most situations, or widely these days, we will be able to easily understand, yes, folks are going through pain, but if you are trying to explain Vedatriyam, perhaps the pain is so intense, or they probably be into things that is beyond their comprehension, then we may not be able to help them, or just we may not be able to explain Vedatriyam. So these two are important things, in my opinion, at least as I am understanding right now, that yes, we would definitely feel others and help them. Besides, we are, as usual, be emanating, but it is also important to understand whether they can be receptive to Vedatriyam school of thought, and so we have to act accordingly, is what I was thinking, as would be a sort of a pillar principle. Yeah, be blessed with the divine, and I'm open to others suggestions as well. Be blessed. Be blessed by the divine. Yeah. Nice thoughts. Yeah. Anybody else would like to share? Okay. From what I understand. Yes, Anna, go ahead. Be blessed by the divine. As I have, even I used to spread this Vedatriyam in our area. The reason, as it was told by the professor before, the receptivity is they are not able to accept it. Why? What's the reason for this? Means they are in Annamaya question. They are telling they are more indulged in the Bhakti Markam. So they used to say, no, I have to go to that Adi Kritika, Sai Kritika, they will tell, or they cannot come out of the serial, or they will tell us I have to cook off everything. So I used to tell them 2 or 3 times, please come, please, you visualize the others, how they feel, visualize me by telling them. I used to tell them again and again, they will tell this. I keep on telling them. One day or the other, they will come to our mantram. Some they were denied. I leave it to that entrance. Somehow they will come after 2 or 3 years. I leave it to them. Anyway, I tell the Vedatriyam principles, everything to them, and then I will come out. Anyway, per year I used to send 2 or 3 individuals to our mantram. Only few are coming. I'll speak to them whenever I go to the temple or mantram. I'll call them and tell, please come, please come. So the reason for this is, and the receptivity is very less. We could not come out of the Bhakti Markam, the Jnana Markam. That is the reason I feel, and my assumption. Maybe I may be wrong also. So this is my suggestion. Be blessed by the divine. Yes, good points. I think from the current habits or what people currently used to do to come out of it is a challenge. I think if we can provide the benefits of Vedatriyam more than the different. I mean, the philosophy is the top, but the people would like to know more than the philosophy, what benefits they would get
I think if Kayakalpa Yoga and other things, some of the benefits we talk about, I think they might be more interested. And that is what they want to solve their own problems. I think if they think Vedatrium would help, there's a good chance that they might try it out. Thank you. Thank you for sharing the thoughts. Okay, 6:34. Okay, let's we'll conclude our session with the blessings for the word. Pentanvil Aruluya, will you be able to sing blessings for the world? Yes, yeah. Let me take that one actually. Yeah. Be blessed by the divine. Yeah, I would also like to add what earlier Aruloli Rajaram Ayya was mentioning in the today's session. Yes, yeah. The meditation, that he made a very, very subtle but important point that when there is no receptivity, it is definitely not their fault. It is their karma, like Amma said. It is probably their karmic imprint, so much so that they are not able to be receptive. So we should definitely not be having this thought in our back of in the backdrop. They are not receptive enough, and we are, or we shouldn't be having any such secondary thoughts, so to speak. But it is our ultimate duty to understand whether to utter it or not. And if we feel it is probably not the time or context, we will probably have to just listen in and let that thought sink in. And we don't have to put another thought about their shortcomings. We would just say we will continue to bless, and hopefully things will change. And that's the ultimate goal. That's why we do the world blessings. Be blessed by the divine. Perfectly said, Ayya. Be blessed. Absolutely. Yes, absolutely. Yeah. I think if a person, somebody is not even 14 years old, maybe learning car driving is good, but teaching somebody not fully at that level may not be really yielding it may not really work. And everybody has their own path. So they will, you are absolutely right. So there is nothing like this has to be done. They will, I mean, like we can tell, but when they are ready, they will take that path. So yes, yeah. Thank you, yeah, for sharing that thought. Yeah. So there is nothing like this has to be done. It is better, but if not, I mean, there is a different way. Yes. Yeah. Thank you, yeah. Yes, thoroughly, yeah. You can go ahead. Be blessed by the divine. Blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grain grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to the humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, yeah. Be blessed by the divine. By the grace of the divine power, all the participants that participated in today's meditation and their family members may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine. And yeah.
With this, we are concluding today's session. Be blessed by the divine.